இந்த சைஸ் தான் நீங்கள் மாட்டுறது ஃபுல்லாக இருக்குது. இங்கேயும் 1/2 கிலோலாம் இருக்குது. ஆனால் 1 கிலோ வந்து. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏரியில் தான் விசிறி வலை போட்டுட்ருக்கோம். பாருங்கள், நம்ம போட்டுருக்காரு நம்ம ஃப்ரெண்டு தான், அந்த இதுதான் போட்டுருக்காரு. போய் பார்ப்போம் இன்றைக்கி என்னென்ன ஃபிஷ்லாம் மாட்டுதுன்ட்டு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நம்ம ஃபிஷ்ஷிங் வீடியோலாம் நிறைய போட்டிருப்போம். நம்ம சேனலில் போய் மறக்காமல் பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாவ் வாவ் வாவ். நல்ல வேட்டை. வளர்ச்சி எடுக்க போகிறீங்களா? நீங்கள் இல்லை நீங்கள் வீடியோ எடுத்துட்டேன். இன்னும் நம்பி எடுக்கலாம். இந்த சைஸ் தான் நீங்கள் மாட்டுறது ஃபுல்லாக இருக்குது. இங்கேயும் 1/2 கிலோலாம் இருக்குது. ஆனால் 1 கிலோ 1.5 கிலோ சைஸ் வரைக்கும் நீங்கள் பிடிச்சிருக்கேன். நான் தூண்டிலாம் அப்படி ஃபஸ்ட் டைம் இது அப்படியே நல்லா ஒரு 2 கிலோ 3 கிலோ எடுப்பாங்க. அது மீன் இருக்கு. இதெல்லாம் இப்போ வந்து பிடிச்சது. ஏரி மட்டும் இருந்தால் நல்லா இருக்கும். பாருங்கள், காலையிலே வந்துட்டோம். பாருங்கள், வெயில் இப்போ தான் வந்திருக்கு. காலைல பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணி இருக்கும். பாருங்க, நல்லா போட போகிறாரு. இந்த கம்பி இல்லைன்னா ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும் தூக்கி அடிக்கிறதுக்கு. கம்பி இருக்கிறதுனால அதை பார்த்து ஒரு மீன் மாடி இருக்கு. நல்லா கட்டை தான் மாட்டியிருக்காரு. நல்ல ஜிலேபி இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அடுத்த விசிறி போடுவோம். என்ன மீன் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். நல்லா காலையிலே வந்துட்டோம். பாருங்கள், சன்னு பாருங்கள் மேலே திருறாரு. சன்னையும் காணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே ஒரே பனிமூட்டமாக இருக்குது பார்க்கறதுக்கு. 8 மணி ஆகுது, அப்பயும் பார்த்தீங்கன்னா பனிமூட்டமாக தான் இருக்குது. நல்லா வீச போகிறாரு. என்ன மீன் கிடைக்குதுன்னு பார்ப்போம். கம்பி நடுவில் இருக்கிறதுனால ஒரே டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. சூப்பராக இருந்துச்சு. பார்ப்போம் என்ன மீன் கிடைக்குதுன்ட்டு. ரெண்டு 3 மீன் மாட்டிருக்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 3 மீன் மாட்டிருக்கு. இந்த சைஸ் தான் இப்போ மாடிச்சான்னு கேட்குறாங்களே. நாங்கள் தூண்டில் போட்டு முடிச்சோம். பார்த்தா எப்படி தெரியுது அவர் விசறாருன்னு நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு எகிரிச்சு மீன் ஏறிது தானே. நீங்கள் பாருங்கள், செம்பர் பக்கம் அங்கெல்லாம் போட்டால் 10 கிலோ 20 கிலோ சைஸ் எல்லாம் கூட 20 கிலோ கூட எடுத்துருக்காங்க. ஒரே வலை எடுக்கவே முடியாது. பின்னி எடுத்துக்கோ அப்படியே. கார் பை எல்லாத்தையுமே விசலாமாம்மா. இதை நல்லா வாட்டமாக இருக்கும். கீழே போயிடுது. அதான் போட்டுருக்காங்களா? ஆமாம்.
இந்த மாதிரி சைஸான மீன் தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட் இதுதான். பெருசாக ரொம்ப பெருசாக பிடிச்சாதான் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஆனால் நல்லா இருக்காது, சக்கையாக இருக்கும். ஆமாம், வீட்டில் ஆயிரத்து கஷ்டமாக இருக்குல்ல. இதுதான் நாட்டு மீன். எதுவுமே நாட்டு மீன் இல்லைலாம். இதெல்லாம் நாட்டு மீன் கிடையாது. நாட்டு மீன் வந்து சின்ன நாட்டு மீனெல்லாம் வந்து கரியல்னு இருக்கும். ஆமாம், கரையல்னு இருக்கும், கொஞ்சம் கலராக பட்டையாக இருக்கும். அப்படியே நாட்டு மீனோட சைஸ் அதிகப்படும். ஒரே டைமில் எவ்வளோ மீன் ரவுண்ட் அடி இந்த கை தான் ஏம்பல. ஏய் அட்டு நாளைக்கு போகிறதா அப்படியே நல்லா இருந்துச்சுன்னா நீட்டாக இருந்துச்சு. ஆமாம், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 மீன் மாடி இருக்கு. சைஸான ஜிலேபி தான். கொடுங்க, நான் போட்டு எடுத்துட்டு வரேன். போட்டு இன்னும் பிரியாணிடா. கம்பி நடுவில் இருக்குது. ஒண்ணுதான் வரும் சொல்லிட்டு போட்டு ஒண்ணுதான் வருங்க. ஓய் என்ன சொல்கிறேன், 2 பாக்கெட் பால் எடுமா வாங்கி போட்டுருக்கேன். மையத்தில் ஓட்டி சாந்தம் அடிக்கணும்டா. டேய் ஆனால் ரொம்ப பொடி பொடியாக வச்சாங்க. இந்த ஏரி மீன்களே ரெடி. இதெல்லாம் அன்னைக்கு சாமி முடிகிறோம். சரி, பெருசு போகலதா. வாரவை ஓ ரெட்டேல வேற ஓபன் சொல்லுங்க. ஓ வாரவை பாப்போ
வாங்க கூட வாங்க மாட்டானா பாரா நான் எப்படியே காமிச்சிட்டே போவேன் போலீஸ் ஆகிட்டு இருந்தாலும் கூட்டுவாங்க நாளைக்கே மட்டும் தமிழ் கட்டு போகிறாங்க காலையில் எத்தனை விசில் காலையில் போகிறேன் அங்கெல்லாம் ஃபுல்லாக இருக்குது அதுதான் வாங்கினேன் போல பாபா எவ்வளோ பணம் செய்யணும் இது மச்சான் அவனா பத்து போடுறோம் அப்படியே அதை கொடுத்துடலாம் வாங்க மாட்டாங்கண்ணா சும்மா எடுத்து போய் தரா மச்சான் வாய் மாமா கஷ்டப்பட்டு போடுறோம் வாய் கை வலியோட வெயிட் நான் வந்துடுறா வந்துட்டாங்களா எங்கள் அப்பா வண்டி இப்போ எங்கள் அப்பா நேரத்தில் வண்டியில் கட்டி வச்சுக்கிறாரு அதுதான் கட்டிக்கிறாரு நல்லா தான் இருக்கு வாய் அதெல்லாம் புரியுது இங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டுறாங்கன்னு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் விசிறி வலையில் எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கான்ட்டு இது நாங்கள் புதுசாக வாங்கின விசிறி வலை அதனால் எங்களுக்கு இதெல்லாம் போட்டு பழகிக்கிறோம் ஓரளவுக்கு மீன் நல்லா மாட்டுச்சு இது பார்த்தீங்கன்னா ஒரு 8 கிலோ கிட்ட பிடிச்சிட்டோம் சின்ன மீன் பெரிய மீன் எல்லாமே மாட்டுச்சு நமக்கு சூப்பராக இருந்துச்சு விசிறியில் போட்டு பிடிக்கிறதுக்கு புதுசாக தான் வாங்கணும் ஆன்லைனில் செம்மையாக மாட்டிருக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான மீன் எல்லாமே ஜிலேபி தான் நிறைய ஃபுல்லாகவே மாட்டினது எல்லாமே ஜிலேபி தான் பெரிய மீன் பெரிய பெரிய வரைக்கும் மாட்டிச்சது ஜிலேபி பண்ணுங்கள் இதை நம்ம போட்டு பழகிக்கிறோம் நமக்கும் போட வருது நம்ம ஃப்ரெண்டு தான் போட்டு பிடிக்கிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் நெக்ஸ்ட்டு ஃபிஷிங் பார்ப்போம் உங்கள் சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்